வணக்கம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு ஐயா இறந்து தமிழ்நாடு முழுவதும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்தவர். நம்ம கூட அவர் செங்கொடிக்கு உரித்தானவர். மத சார்பின்மையை நிலைநாட்டியவர் ஐயா நல்லகண்ணு. சாதி மறுப்பு போராட்டம் நடத்தியவர் ஐயா நல்லகண்ணு. இயக்கத்திற்காக வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக வாழ்ந்தவர் ஐயா நல்லகண்ணு. செங்கொடிக்கு சொந்தக்காரர். அந்த சிகப்பு நிற கொடிக்கு அவர் சொந்தக்காரர். தியாக சிகரமாக வாழ்ந்தவர் நல்லகண்ணு ஐயா. வாழ்நாள் போராளி என்று கூட சொல்லலாம். வாழ்நாள் போராளி ஐயா நல்லகண்ணு. பாட்டாளி வர்க்கத்தின் பாதுகாவலர் என்று சொல்லலாம். ஓய்வின்றி போராடியவர். இதுக்குத்தான் போராட்டம்ன்றெல்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும், ஜாதி மறுப்பாக இருக்கட்டும், மதசார்பின்மையாக இருக்கட்டும், மக்கள் நலத்துக்கு எதுவாக இருந்தாலும் போராட்டம் பண்ணுவார். காவிரி பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் போராட்டம் பண்ணுவார். ஓய்வின்றி போராடியவர் ஐயா நல்லகண்ணு. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். நம்ம கூட 100 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காலத்திலிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. 100 ஆண்டு 101 வயசாகுதுன்னு சொல்லப்படுகிறது. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஐயா நல்லகண்ணு. நல்ல அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. நல்ல தூய்மையான நேர்மையான அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. சமூக நீதிக்காக போராடியவர். சமூகத்தில் வாழ்கிற மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடியவர் ஐயா நல்லகண்ணு. சமூக நீதிக்காக போராடியவர் நல்லகண்ணு. அவரின் இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய இழப்பு ஈடே செய்ய முடியாத ஒன்று. மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பழமையான ஒரு தலைவர் இறந்துட்டாரே அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப எல்லாரும் அனைத்து கட்சிக்காரங்களும் அரசியல்வாதிகளும் போய் அவருக்கு அஞ்சலி, தளபதி மு.க. ஸ்டாலின்லேருந்து எல்லாரும், மினிஸ்டர்களும் பொதுமக்களும் சினிமாக்காரவங்களும் தலைவர்கள் எல்லாரும் போய் அவருக்காக அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவரின் இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. மண்ணுலகில் செங்கொடியில் வாழ்ந்த ஐயா நல்லகண்ணு விண்ணுலகில் நீல நிற மேகத்துக்குள் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்